இந்திய காவல்துறை வரலாற்றில் இல்ல உலக காவல்துறை வரலாற்றிலேயே தீயணைப்பு வாகனத்தை எடுத்துட்டு குற்றம் சாட்டப்பட்டவரை கைது பண்ண போன ஒரே காவல்துறை நம்ம ஸ்டாலின் மாடல் காவல்துறை தான். தேர்தல் நெருங்க தோல்வி பயத்துல இன்னும் என்னென்ன கோமாளித்தனத்தை எல்லாம் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் செய்ய போதோ தெரியல. ஏன் சார் தீவிரவாதியா கைது பண்ண போனீங்க? அப்ப கூட பாம் ஸ்குவாட் தானே கூட்டிட்டு போகணும், எதுக்கு ஃபயர் சர்வீஸ கூட்டிட்டு போறீங்க? கைது பண்ண போனது சாதாரண பத்திரிகையாளரை, ஆம்புலன்ஸ் ஃபயர் சர்வீஸ் கான்வாய் மட்டும் தான் வரல. மத்தபடி முதல்வருக்கு பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்படி குரலி வெத்த காட்டுது ஸ்டாலின் கவர்மெண்ட்? வேற ஒண்ணும் இல்ல, சவுக்கு சங்கர் தன்னோட யூடியூப் சேனல் மூலமா தொடர்ந்து இந்த ஸ்டாலின் கவர்மெண்டோட தில்லு முள்ளுகளை சொல்றதாலயும் அவரை மாதிரியே திமுக அரசாங்கத்தை விமர்சிக்க கூடிய நபர்களை மிரட்டுறதுக்காகவும் தான் காலாங்காத்தால இப்படி ஒரு குரலி வெத்தையை காட்டிருக்காரு ஸ்டாலின் சாரு. சரி, அரசுக்கு எதிரா பேசுறவங்கள இப்படிலாம் மிரட்டுறீங்களே, அமைச்சர் நேருவோட 2000 கோடி ரூபாய் ஊழல் வெளியே வந்து ஊரே சிரிச்சிட்டு இருக்கு. அமலாக்கத்துறை அவர் மேல வழக்கு போட சொல்லி டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கு. வழக்கு போடலனா காவல்துறைக்கோ இதுல பங்கு இருக்குன்னு முடிவு பண்ணிடுவோன்னு சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்? காவல்துறையின் தலைமையான முதல்வர் மேல சந்தேகப்படுதாங்க. அமலாக்கத்துறை சொன்ன மாதிரி அமைச்சர் நேருவோட ஊழலை பத்தி ஒரு வழக்கு போட்டிருக்கலாமே. அங்கெல்லாம் வேகத்தை காட்ட மறுக்கிறீங்க, காது கேட்காத மாதிரி நடிக்கிறீங்க. ஆனா யாராவது ஸ்டாலின் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணா இப்படி ஃபயர் சர்வீஸ் ஆம்புலன்ஸ்னு அலப்பறை பண்ணி மிரட்டுறீங்க. மிரட்டுறதுதான் மிரட்டுறீங்க, கொஞ்சம் பயப்படுற மாதிரி மிரட்டுங்க ஸ்டாலின் சார். ஊரே கை கட்டி சிரிக்கிற மாதிரி செய்யக்கூடாதுல்ல ஸ்டாலின் சார். தேர்தல் நெருங்க இந்த ஆட்சியோட அவலத்தை எல்லாரும் பேசதான் செய்வாங்க, மிரட்டி பணி வைக்க முடியாது. மிரட்டுறதா நினைச்சு பொதுமக்களுக்கு இடைஞ்சலை உண்டு பண்ணி மேல மேல கெட்ட பேரை சம்பாதிச்சுக்காதீங்க. அறிவாலயம் வேணும்னா உங்க குடும்ப சொத்தா இருக்கலாம், ஆனா இந்தியா ஜனநாயக நாடு. இங்க கருத்துக்களை சொல்ல, அரச விமர்சிக்க எல்லாருக்குமே உரிமை உண்டு. பொய் வழக்கு போடுறது, பத்திரிகையாளர்களை மிரட்டுறதுன்னு சர்வாதிகாரம் பண்ண எந்த அரசும் இங்க நிலைச்சதா சரித்திரமே இல்ல. காவல்துறைய ஏவல் துறையா பயன்படுத்தாம மக்களை பாதுகாக்க பயன்படுத்துங்க ஸ்டாலின் சார். இன்னும் 4 அமாவாசை தான், அது வரைக்கும் இந்த கூத்தையெல்லாம் பார்த்து ரசிங்க மக்களே. வர தேர்தல்ல இந்த கோமாளி கூட்டத்தை ஓட விரட்டுங்க.